டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகிற போதிலும் கிராமப்புறங்கள், சில்லறை வியாபாரிகள், போக்குவரத்து துறை மற்றும் சிறுகடைகள் போன்ற பகுதிகளில் பண பரிவர்த்தனை இன்னும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளில் விரைவில் சில மாற்றங்கள் அறிமுகமாக உள்ளன. பாதுகாப்பு அம்சங்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேற்கொண்டுள்ளது. கள்ள நோட்டுகள் பரவலை தடுப்பதோடு நோட்டுகளின் நீடித்த பயன்பாட்டையும் உறுதி செய்ய புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் உண்மையான நோட்டுகளை எளிதில் அடையாளம் காண முடியும். அதிகம் பரிமாறப்படும் ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளின் தரத்திலும் பாதுகாப்பிலும் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நோட்டுகள் ரத்து செய்யப்படுமா என்ற சந்தேகத்திற்கு அவை தொடர்ந்தும் செல்லுபடியாகும் என வங்கி வட்டாரங்கள் விளக்கம் அளித்துள்ளன. ரூபாய் 100 நோட்டின் அடிப்படை வடிவமைப்பில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் அச்சுத்தடிவு, மை தரம் மற்றும் காகிதத்தின் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. அடிக்கடி மடித்து பயன்படுத்தினாலும் சேதமடையாத வகையில் தயாரிக்கப்படுகிறது. வாட்டர் மார்க் மற்றும் பாதுகாப்பை தாண்டும் தெளிவாக காணப்படும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ரூபாய் 500 நோட்டிலும் பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதிக மதிப்புள்ள இந்த நோட்டு கள்ளநோட்டுகளுக்கான இலக்காக இருப்பதால் மைக்ரோ பிரிண்டிங், நிறத்துல்லியம் மற்றும் வடிவமைப்பு விவரங்களில் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அதன் அடிப்படை வடிவமைப்பு மாறவில்லை. பழைய மற்றும் புதிய நோட்டுகள் இரண்டும் ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் வழக்கு போல் ஏற்றுக்கொள்ளப்படும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த மாற்றங்கள் மக்கள் நலனையும் நாணய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளன.